ஹலோ ஆல், நான் உங்கள் சகோ ஃப்ரம் ஜப்பான். இப்போ ஜப்பானில் குழந்தைங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. 40 days லீவ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னோடய பையன் கையில் தொடாத ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அவனோட ஸ்கூல் பேக். ஏண்டா இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்குற எல்லாருமே வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். இது ஜப்பானில் குழந்தைங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகிற குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஸ்கூல் பேக். இந்த ஸ்கூல் பேக்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராண்டோசரு. இது வந்துட்டு ஒரு லெதர் பேக். ஸோ இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற பசங்க 1st கிளாஸ்லேருந்து 6th கிளாஸ் வரைக்கும் இந்த பேக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜப்பானில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு தனியாக தான் போவாங்க. ஸோ அவங்க சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு கவர் போடுவாங்க. இந்த கவரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரோடு கிராஸ் பண்ணுறப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்துட்டு கையை தூக்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணணும், ஜிப்ரா கிராசிங்லன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இது அதோட ஸ்டிக்கர் தான். இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஜப்பான் ஸ்கூல் பேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்கும், ஹூக்ஸ் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா அந்த குழந்தைங்க நிறைய பேக்ஸ் கேரி பண்ணுவாங்க. அண்ட் இது வந்துட்டு என்னோடய குழந்தைக்கு அவங்களோட சென்ஸாக அதாவது அவங்க டீச்சர் கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் நல்லா பண்ணான்ட்டு. அண்ட் இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எமர்ஜென்சி அலாம். இது எல்லா ஸ்கூல் குழந்தைங்களும் வச்சுருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் 2 வேலை பண்ணும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி இல்லை ஏதாவது டார்க்கான பிளேசஸில் போகிறாங்க அப்படின்னா இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலாம். இது வந்துட்டு இந்த நாபை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு அலாம் அடிக்கும். பட் இதை வந்துட்டு குழந்தைங்க வச்சு விளையாடக்கூடாது. அண்ட் இந்த பேக்குக்கான கிளிப், அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கான கிளிப் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அதை ஜஸ்ட்டு திருப்பினோம்னா பேக் ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு லெதர் பேக் அண்ட் இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக் கூட. டிசாஸ்டர் டைமில் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் குழந்தைங்களுக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு கம்யூனிகேட்டிவ் ஃபைல். இது வந்துட்டு குழந்தைங்க டெய்லியுமே ஸ்கூலுக்கு கேரி பண்ணும். டீச்சர் பேரண்ட்ஸ்கிட்டையும் பேரண்ட்ஸ் டீச்சர்கிட்டையும் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எழுதி இந்த பேக்குள்ளே வச்சு அனுப்பிட்டோம்னா டீச்சர் பார்த்துட்டு சைன் பண்ணி அனுப்பிடுவாங்க. அண்ட் இந்த பேக்கில் இருக்க அந்தந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்தந்த திங்ஸை நம்ம கரெக்டாக வச்சு கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பென்சில் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதில் ஐடி கார்டு இருக்கும். ஆஸ் யூஷுவல் என் பையன் ஐடி கார்டு தொலைச்சிட்டாரு. ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஸ்கூல் பேக் பற்றி. பட் என்னோடய பையன் ஸ்கூலுக்கு இன்னொரு ஐட்டம் கேரி பண்ணிட்டு போவார். அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இது ஒரு டூல் பாக்ஸ். இது எப்போவுமே ஸ்கூலில் தான் இருக்கும். இப்போ சம்மர் வெக்கேஷனுங்கிறதுனால வீட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டூல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நேம் எழுதியிருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு குழந்தைங்க அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் பையனோட நேம் பேட்ச். அது வந்துட்டு ஜாப்பனீஸில் எழுதியிருக்கும். ஸோ இந்த நேம் பேட்ச் இருக்கும். அதுக்கப்புறமா கிராஃப்ட் பண்ணுற கலர் பேப்பர்ஸ் இருக்கும். அண்ட் அவனோட மியூசிக் புக்கில் பார்த்திங்கன்னா அவங்க மியூசிக் வந்துட்டு ஹார்மோனிக்கா அப்படின்னு சொல்கிற இந்த மவுத் பீஸை வச்சுட்டு லேர்ன் பண்ணுவாங்க. இது மியூசிக் கிளாஸ் இருக்கிறப்பெல்லாம் குழந்தைங்க கேரி பண்ணிட்டு போகணும். இது எப்போவுமே மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்கூல்லேயே வச்சுருப்பாங்க. அண்ட் கலரிங்க்கு யூஸ் பண்ணுற பென்சில், கலர், ஸ்கெட்ச் பென்ஸ், பிச்சு போட்டிருக்க க்ரையான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மேத்தமெட்டிக் படிக்கிறதுக்கான ஒரு கிட்டு. ஸோ இதுவுமே அதே தான். இதுவுமே மேக்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு கிட்டு தான். அண்ட் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் லைக் க்ளூ, செல்லோ டேப்ஸ், கிளேக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்க. இது எப்போவுமே ஸ்கூலில் தான் இருக்கும். ஹாலிடே டைமில் மட்டும்தான் கொடுத்துடுவாங்க. இது கூடவே கிச்சன் பேக், ஸ்போர்ட்ஸ் பேக், ஷூ பேக் எல்லாமே என் குழந்தை கேரி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. இதே மாதிரி ஜப்பானை பற்றின நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சகோ ஃப்ரம் ஜப்பானுங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.